نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இரவு தொழுகைக்கு பிறகுதான இந்த அமர்வில் சுவன இன்பங்கள் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கூறிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் சொர்க்கத்தில் கூடாரங்கள் இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதே போன்று சொர்க்கத்தில் கோட்டைகளும் என்ன செய்யும், சொர்க்கத்தில் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 7024வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை கனவுல அவங்க சொர்க்கத்திற்கு நுழைகின்றார்கள். நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது இறைச்சி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவுடன் அங்க தங்கத்தாலான ஒரு கோட்டையை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, தகல்துல் ஜன்னா ஃபஇதா அன பிகஸ்ரின் மின் ஸஹப். நான் சொர்க்கத்திற்குள் நுழைந்தேன், அப்பொழுது அங்கே தங்கத்தாலான ஒரு கோட்டை அங்கே இருந்தது. அப்ப நான் கேட்டேன், ஃபகுல்து லிமன் ஹாதா, இந்த தங்க கோட்டை யாருக்குரியது என்று நான் கேட்டேன். அப்போ கனவுல உள்ளவர்கள், அதாவது மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள், ரஜுலின் மின் குறைஷ், இது குறைஷிகளை சார்ந்த ஒரு மனிதருக்குரியது அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த கனவுல உள்ள மனிதர்கள் சொல்றாங்க. அப்ப நபியா சொல்றாங்க, ஃபமா மனஅனி அன் அதுகுலஹு இப்னுல் கத்தாப் இல்லா மா அலமு மின் கீரதக். உமர் அவர்களே, உங்களுடைய ரோசத்தை நான் அறிவேன், அதனால்தான் நான் அந்த கோட்டைக்குள் செய்யவில்லை, நுழையவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கோட்டை யாருக்குரியது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குரியது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வ அலைக அகாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது தான் நான் ரோசப்படுவேன் அப்படின்னு செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அதே போன்று சஹீஹ் புகாரி 7025வது செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கனவில் சொர்க்கம் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்துல ஒரு கோட்டை, தங்க கோட்டை காட்டப்பட்டது. தங்க கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி உது செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் இந்த கோட்டை யாருக்குரியது என்று கேட்டேன். இது உமருக்குரியது என்று செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போ உமருடைய ரோஷத்தை பற்றி நான் தெரிந்த காரணத்தினால் நான் அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்பி விட்டேன் அப்படின்னு செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது உமர் அவர்கள், அலைக பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் அகாது, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்கள் மீதா நான் ரோசப்படுவேன் என்று சொன்னார்கள் என்பதாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சொர்க்கத்துல கோட்டைகள் இருக்கிறது என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நாம் என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கின்றோம். சொர்க்கத்துல உள்ள மண்ணு எப்படி இருக்கு? இன்னைக்கு நாமளும் நம்ம மண்ணை பார்க்கிறோம். நிறைய பசுக்கள் எல்லாம் போய் ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் போய் அந்த மண் என்ன லெவலில் இருக்கு நமக்கு என்ன செய்யும், நம்ம பயன்படுத்தக்கூடிய நாம நடமாடக்கூடிய தெருக்களுடைய மண் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஆனா சொர்க்கத்துடைய மண் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 7536வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கத்துடைய மண் தர்மகத்துன் பைதாவு மிஸ்குன் ஹாலிசுன், வெள்ளை நிற மாவு போன்று பரிசுத்தமான கஸ்தூரி. சொர்க்கத்துடைய மண் எப்படி இருக்கும்? அந்த மண் பரிசுத்தமான கஸ்தூரி. அந்த கஸ்தூரி எப்படி இருக்கும்? அது வெள்ளை நிற மாவு போன்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்துல வீணான காரியங்களோ பாவமான காரியங்களோ எதுவுமே அங்க என்ன செய்யாது, நடைபெறாது. நாம் இன்றைக்கு வாழக்கூடிய துனியாவை நாம ரொம்ப நேசிக்கிறோம். நேசித்தாலும் நிறைய நமக்கு அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். திடீர்னு யாராவது எங்கேயாவது குண்டு போட்டுறாங்க, தீவிரவாத சம்பவங்கள் நடைபெறுகிறது,
விபத்துல சிறந்த மனிதர்கள் மரணிக்கக்கூடிய காட்சியை கேள்விப்படுறோம். பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள்ல நிலநடுக்கம், அது மாதிரி ஆத்துல விழுந்து சாகுறது, கிணத்துல விழுந்து சாகுறது, மழையினால சாகுறது, மின்னல் தாய்க்கு சாகுறது. இந்த உலகத்தை நாம் என்னதான் நேசிச்சாலும் இந்த உலகத்துல ஏதாவது விபத்துக்கள் நடந்து கொண்டே இருப்ப நாம் என்ன செய்யறோம். அது மாதிரி ஏராளமான குற்ற செயல்கள் நடைபெறுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகம் ஒரு நிம்மதியான ஒரு பூமி கிடையாது. ஏதாவது ஒன்று என்ன செய்ய நடந்து கொண்டே தான் செய்யும் இருக்கும். ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த ஒரு குற்ற செயல்களும் அங்க என்ன செய்யாது, நடக்காது, செய்யவே முடியாது. அதே போன்று சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வீணான காரியங்களுமே அங்க என்ன செய்யாது, நடைபெறாது. வீணான காரியங்கள் திடீர்னு பார்க்கணுமா இல்லைங்களா, ஏதாவது ஒரு விழா வந்துன்னா வெடியை போட்டு என்ன செய்யறாங்க, கொளுத்துறது. ஏதாவது ஒரு பண்டிகைங்கிற பேர்ல புகை என்ன செய்யுது, பழைய சாமான்களை எரிச்சு புகை அனுப்புறது, மக்களுக்கு முதியவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில கொட்டு மேளங்களை ஒலிக்க செய்யறது, ஏராளமான வீணான காரியங்களை நம்ம இந்த உலகத்துல பார்க்கணும். அது ஏராளமான மக்களுக்கு இடையூறாக இருக்கிறத பார்க்கணும். ஆனா சொர்க்க பூமியில இந்த மாதிரி குற்ற செய்திகளுக்கோ வீணான காரியங்களுக்கோ அங்க எந்த விதமான ஒரு காரியம் நடைபெறாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தான். குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல வருகிறது. அதுல ஒரு இடம் சூரத்துல் வாக்கியா, அது அல்லாஹ் சொல்லியிருந்தான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வ வலா தஅதீமா. சொர்க்கத்துல வீணான காரியத்தையோ பாவமான செயல்களையோ அவர்கள் செவியுறவே மாட்டார்கள். சொர்க்கத்துல போய் உட்கார்ந்தவுடனே அங்க எத்தனை பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்க செய்திலாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. இந்த உலகத்துல தான் அது வரும். கொலை பண்ணிட்டான், கற்பழிச்சுட்டான், அந்த மாதிரி செய்தி கொள்ளை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே, குற்ற செயல்கள் எல்லாமே இந்த உலகத்துல தான். ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த ஒரு வீணான செய்தி காதுல விடாது, எந்த விதமான குற்ற செயல்களையும் கேள்விப்பட மாட்டார்கள். இல்லா தீரன் சலாமன் சலாமா. சொர்க்கத்துல ஒருவருக்கு சலாம் சலாம் அமைதி சாந்தி என்று சலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் செவியேற்பார்களே தவிர அங்க வேறு எந்த ஒரு கெட்ட செயல்களும் என்ன செய்யாது, நடைபெறாது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சொர்க்கத்தில் உள்ள விரிப்புகள் எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் உள்ள பாத்திரங்கள் எப்படி இருக்கும். இன்றைக்கு நாம உலகத்துல பாத்திரங்களை ரொம்ப நேசிக்கிறோம். சில வீடு என்ன செய்வாங்க, ஷோகேஸ் போட்டு விதவிதமான பெரிய ஜல்லி சின்ன ஜல்லி அடிக்கடிக்க வச்சிருப்பாங்க. பெரிய கோப்பையில சின்ன கோப்பையை அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பலவிதமான அழகு பொருட்களை சேகரித்து வீட்டில் நாம அடுக்கி வச்சு அழகு பார்க்க நம்ம இந்த உலகத்துல விரும்புகிறோம். சொர்க்கத்தில் நமக்கு என்ன செய்யும், பாத்திரங்கள். சொர்க்கத்தில் உள்ள பாத்திரங்கள் எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் உள்ள விரிப்புகள் எப்படி இருக்கும். அவன் வீடுகளில் தூங்குறமா இல்லைங்களா, ஒரு கட்டில் எடுக்க போனா 5000 to 50,000 வரைக்கும் கட்டிலுடைய மதிப்பு இருக்கு. ஒரு மெத்தை வாங்க போன வச்சுக்கிட்டீங்க, அதுலயும் 5000 to 50,000 1 லட்சம் வரைக்கும் இந்த உலகத்துல மெத்தைகள் வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த மெத்தையில நம்ம ஏறி படுத்தாலும் தொடர்ச்சியா ஒரு 10 நாளைக்கு படுத்தோம்னு வச்சுக்கிடுங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானா என்ன செய்யாது, இன்ட்ரெஸ்ட் இருக்க. ஒரு 2-3 நாளைக்கு என்ன செய்யும், சுகமா தெரியும். ஒரு 10 மாசத்துக்கு படுத்துட்டா 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மெத்தையை வெளியே போட்டு கீழே என்ன செய்வாங்க, துண்டை பிடிச்சி படுத்துட்டு இருப்பாங்க. என்னங்க கீழே கிடைக்கிறிய, ஒரே ஹீட்டு, அது படுத்தா நிம்மதியே வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு மனிதர்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கணும். அந்த சொர்க்கத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்யாது, கிடையாது. சொர்க்கத்தில் உள்ள விரிப்புகள் எப்படி இருக்கும், சூரத்துல் ரஹ்மான் 55வது அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், முத்தகீன ஃபீஹா அலா ஃபுர்ஷின். சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள், விரிப்புகளின் மீது அப்படியே சாய்ந்து இருப்பார்கள். இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி நடந்து பார்த்தீங்களா, காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி நடக்கும் போது பெரிய பெரிய உருண்டை மெத்தையெல்லாம் வச்சு செய்வாங்க, சாஞ்சி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு மெத்தைகளின் மீது செய்வார்கள், சாய்ந்து இருப்பார்கள். பதாயினுஹா மின் இஸ்தப்ரக். அந்த மெத்தைகளுடைய உட்பகுதி எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா கடினப்பட்டு. கடினம்னா பட்டுதே 2 வகையான பட்டு இருக்கு. சுந்துஸ்னா மென்மையான பட்டு, இஸ்தப்ரக்னா கடினமான ஒரு பட்டு. பட்டுனா அது கொஞ்சம் திக்கான செய்தி இருக்கும். ஆனா அதை உட்கார்வதற்கு என்ன இருக்கும், ரொம்ப ஒரு இன்பமயமாக சுகமாக இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் எடுத்து வைக்கிறது. அவங்க விரிப்புகளில் சாய்ந்திருப்பார்கள். அந்த விரிப்புகளுக்கு உள்ள சரத்து இஸ்தப்ரக் என்ற கடினப்பட்டாக என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஸுஹ்ருஃப்ல 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபி மின் தஹபி வ அக்வாப். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும்போது அவர்கள் மத்தியில சுற்றி கொண்டு வரக்கூடிய பாத்திரங்கள், இன்னைக்கு நமக்கு இதை சுற்றி கொண்டு வரப்படுது. பழைய பேப்பர்ல ஒரு என்ன கத்திருக்காங்க, உளுந்த வடை நமக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டு தரப்படுது. இதுக்கு போனா என்னது ஒரு டப்பா, அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, இதான் வந்து துணியாவில் சுற்றி கொண்டு வரப்படுவதை பார்க்கிறோம். ஆனா சொர்க்கத்தில் என்ன செய்யப்படும், யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபி மின் தஹப், தங்க தட்டுகள் சுற்றி கொண்டு வரப்படும். அக்வா, தங்க கோப்பைகள் செய்யப்படும், சுற்றி கொண்டு வரப்படும். யார் வந்து இந்த உலகத்துல தங்க வெள்ளி கோப்பைகளை சாப்பிடுறாங்களோ அவங்க மறுமையில என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துல சாப்பிட முடியாது. அதனுடைய கருத்து என்ன, நரகத்துல அது போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு எங்க வர முடியும், சொர்க்கத்துக்கு வர முடியும். அப்ப இந்த உலகத்துல வந்து தங்கம் வெள்ளி கோப்பைகளை சாப்பிடுறது நமக்கு ஹராம். ஆனா ஆகிரத்துல அங்கே சொர்க்கத்துல பரிமாறுவதற்கு சுற்றி கொண்டு வரப்படுவதை தங்க கோப்பைகள் தான் கொண்டு வரப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். நம்ம சூரத்துல் இன்சான் அதுல வந்து 15 வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், வ யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லா வ அக்வாபின் கானத் கவாரிரா. அவர்களுக்கு வந்து வெள்ளியாலான பாத்திரங்களும் பளிங்குகளாலான கோப்பைகளும் என்ன செய்யப்படும், அவர்களுக்கு மத்தியில் சுற்றி கொண்டு வரப்படும். அதே மாதிரி சூரத்து சுக்ரூஃப்ல வந்து 43வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான். 43வது அத்தியாயம் 71வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான், யுதாஃபு அலைஹி பிஸிஹாஃபி மின் தஹபி வ அக்வாபி. அவர்களை சுற்றி தங்க கோப்பைகளும் தங்க தட்டுகளும் தங்க கோப்பைகள் கொண்டு வரப்படும். வஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே மா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், மா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், உள்ளங்கள் விரும்பக்கூடிய அனைத்துமே கிடைக்கும். வதலத்துல் ஐன், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, கண்கள் ரசிக்கக்கூடிய எல்லாமே அந்த சொர்க்கத்தில் இருக்கும். அன்தும் ஃபியா காலிதூன், அந்த சொர்க்கத்துல வந்து நீங்கள் நிரந்தரமாக செய்வீர்கள், இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல உள்ள பாத்திரங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சொர்க்கத்துல உள்ள சாப்பாடு குடிபானம்லாம் எப்படி இருக்கும், இந்த உலகத்துல நாம விதவிதமா என்ன செய்யறோம், சாப்பிடக்கூடிய விதவிதமான உணவுகள் இருக்குது. ஒரு மெட்ராஸ்ல வந்து தாஷ்மக்கான் ஒரு ஏரியா இருக்கு, அது மாதிரி மும்பைல வந்து தாராவி இருக்கு அந்த ஏரியா. மாட்டுக்கறியை வந்து ஒரு 5000 வெரைட்டி பண்ண, நமக்கு ஒரு வெரைட்டி தானே தெரியும், மாட்டுக்கறி சாட்னா வைக்க தெரியும், வேற ஏதாவது சாப்ஸ் வைக்க தெரியும். ஒருத்தர் வந்து நான் சாப்பிட்டே மூத்தா போகணும்னு நினைச்சான்னு வச்சுக்கிட்டேன், சென்னைக்கு போகலாம், அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம்னா மாட்டுக்கறியில் மட்டுமே ஒரு 500 வெரைட்டி இருக்கு. மும்பையில வந்து தாராவிக்கு போயிட்டா வச்சுருக்க, அங்க அதை விட 1000 வெரைட்டி இருக்கு போடுது. அந்த பாட்டு செய்வாங்க, மாட்டுக்கறியை படுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எத்தனை கடைகள் புதுசா குறைச்சிருச்சு, KFC அது இது சொல்லி அது விதவிதமான உணவுகள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில குழந்தை வருவதை பார்க்கிறோம். இந்த விதவிதமான உணவுகளை சாப்பிட்டா என்ன பிரச்சனை, சாப்பிட்டா ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சது, டாக்டர்லாம் சொல்றாங்க அதிகமா அதிலேயே புழங்கும் போது நிறைய கேன்சர், அதுக்கெல்லாம் எது காரணமா அமையுது, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக அமையதை பார்க்கணும். நிம்மதியா ஒன்றும் செய்ய முடியல, சாப்பிட முடியல, தொடர்ச்சியா சாப்பிட்டா என்ன செஞ்சது, ஏதாவது பிரச்சனையை வந்து மனுஷனுக்கு உண்டாக்கிறது. ஆனா சொர்க்கத்துல உள்ள உணவுகள் எப்படி இருக்கும், குடிபானங்கள் எப்படி இருக்கும், சூரத்துல் வாக்கியாவுல அல்லாஹ் சொல்றான் 56வது அத்தியாயம் 20-21ல வாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவர்கள் விரும்பக்கூடிய பழங்கள். என்ன பழம் வேணும், அங்க நம்ம என்ன விரும்புறோமோ அந்த பழம் என்ன செய்யும், அங்க வந்து கிடைக்கும். வலஹமி தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய பறவை இறைச்சி, காடை வேணுமா, கௌதாரி வேணுமா, கொக்கு வேணுமா. இங்க கூட சில கறி, முயல் கறி அதான் ஆசை என்ன செய்வாங்க, முடிச்சு அறுத்துருவாங்க. ஆக்க தெரியாம ஆக்கி கடைசியில மொத்தத்துல சட்டியோட கொட்ட வேண்டிய நிலைமை தான் வந்தாங்க. சில கறியெல்லாம் ஆக்கிறதுக்கு நிறைய பக்குவம் அந்த உலகத்துல இருக்கு. அந்த பக்குவம் தப்பின்னு வச்சுக்கிட்டீங்க, அதுல உள்ள ஒரு டேஸ்ட் என்ன செய்யாது, இருக்காது. எத்தனை பேர் வாங்கோடி பிரியாணி போட்டு கடைசியில் வாங்கோடி பிரியாணி எங்க போய் கிடக்கும், குப்பையில போய் கிடக்கும். ஒட்டகை இறைச்சி ரொம்ப ஆசையா சாப்பிடணும் விரும்புவாங்க, சமைக்கிறது நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யாது, சமைக்க தெரியாது. இந்த பிரச்சனை தான் அங்க இருக்குமா, சொந்தத்தில் இருக்குமா, அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாராவது நினைக்கிறாங்க எனக்கு வந்து வாங்கோடி பிரியாணி வேணும்னு நினைச்சா பொட்டக்கல் செய்யும், வாங்கோடி பிரியாணி வந்து நமக்கு முன்னாடி வந்து இருந்தோம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹீல் அன்ஃபுஸ், உங்கள் உள்ளங்கள் என்னவெல்லாம் விரும்பும் அது எல்லாமே அங்கே கிடைக்கும்.
அப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க வாக்கியத்தி மிம்மா இத கையரும், அவர்கள் விரும்பக்கூடிய எல்லா பழங்களும் அங்கே கிடைக்கும். வலஹமி தைரி மிம்மா இஷ்டகும், அவர்கள் விரும்பக்கூடிய பறவையினுடைய இறைச்சிகள் அங்கே கிடைக்கும். அது மாதிரி 33வது வசனத்தை அல்லாஹ் சொல்ற சூரத்துல் வாக்கியாவுல வாக்கியத்தின் கத்தீரா, ஏராளமான பழங்கள், லா மக்தூஅத்தின் வலா மம்னூஅ, அவை தடை செய்யப்படவும் செய்யாது, துண்டிக்கப்படவும் செய்யாது. இப்ப நமக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பழம் கிடைக்கும். இப்ப மாம்பழ சீசன் செஞ்சிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது கொஞ்ச காலம் செய்யும், இது ஓடும். அடுத்து இன்னொரு சீசன்ல இன்னொரு பழம் கிடைக்கும். அப்போ அந்த சீசனை தாண்டி அந்த பழம் நமக்கு கிடைக்குமா? என்ன செய்யாது, கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் வரும்போது தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் இந்த துனியாவில். ஆனா சொர்க்கத்தை அப்படி கிடையாது. அங்க என்ன செய்யப்படாது, சீசனுக்கு வர்றதா கிடையாது. அது தடையற்று துண்டிக்கப்படாமல் அந்த பழங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். வலா மம்னூஆ, அது தடுக்கப்படவும் என்ன செய்யாது. அந்த பழங்கள் விரும்பக்கூடிய பழங்கள், ஏராளமான பழங்கள் அங்கே உணவாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போன்று சொர்க்கத்துல பஞ்சம்லாம் என்ன செய்யாது, ஏற்படாது. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல நிறைய பஞ்சங்கள் என்ன செய்யும், ஏற்படும். திடீர்னு பார்த்தா ஆம்லேட் விலை என்ன செஞ்சிருவாங்க கடைகளில், வெங்காய விலை கூடும்போது ஆம்லேட் ரேட்டை கூட்டிடுவாங்க. வெங்காய ரேட்டு குறையும் போது ரேட்டை குறைப்பாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டினதுதான். அப்ப இந்த மாதிரி சில நேரங்களில் பல்லாரி ரேட்டு கூட்டி போயிருது, சில நேரங்களில் தக்காளி ரேட்டு கூட்டி போயிருது, சில நேரங்களில் சில பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம். ஆனா சொர்க்கத்துல எப்படி இருக்கும்? சூரத்துல் ஆயில 13வது அத்தியாயம் 35வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உயிலல் முத்தக்கும், இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்துடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். உக்குலுஹா தாயிம், அதனுடைய அந்த சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அங்கே என்ன கிடையாது, எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. வலிலுஹா, அங்க உள்ள நிழலும் நிரந்தரமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை பற்றி வாக்களிக்கின்றார். அங்க எந்த உணவு பஞ்சமும் என்ன செய்யாது, சொர்க்கத்துல கிடையாது. அதே போன்று சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்துல 31, 32 வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வலக்கும் ஃபியா மா தஷ்தஹில் அன்ஃபுசுக்கும், அந்த சொர்க்கத்தில் உங்கள் உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புமோ அவை அனைத்துமே கிடைக்கும். ஒன்னா கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது, அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படி என்ன நீ என்ன உங்க உள்ளங்கள் என்ன விரும்புதோ அது எல்லாமே என்ன செய்யும், இருக்கும். வலக்கும் ஃபியா மா தத்லவும், நீங்கள் நாடக்கூடிய அனைத்தும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நுஸுலன் மின் கஃபூர் ரஹீம், இது மிக்க மன்னிப்பவனும் அன்பானமாகிய அல்லாஹ்வுடைய விருந்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி சொர்க்கத்துல மரங்கள் என்ன செய்யும், இருக்கும். மரங்கள்னா எப்படிப்பட்ட மரம், அதை நபியாக சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 4881வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரத்துன், சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது. யஸீரு ராகிபு ஃபி ظில்லிஹா, ஒரு பயணம் செய்யக்கூடியவன் அவங்களுடைய நிழல் செய்வான். அப்படி மியத் ஆமின், 100 வருஷம் பயணம் செஞ்சாலும் சரி, லா யக்தஉஹா, அந்த மரத்துடைய நிழல் முடியவே செய்யாது. சொர்க்கத்துடைய மரம் எப்படி, எந்த மாதிரி பயணம் செய்யக்கூடியவன் நபியா சொல்றாங்க, யஸீரு ராகிபுல் ஜவாதல் முலம்மர சரியா, அதாவது மிக வேகமாக செல்லக்கூடிய நல்ல கட்டுக்கோப்பான உடல் வலிமை மிக்க உயர்ரக குதிரை, ரொம்ப பாய்ந்து செல்லக்கூடிய குதிரையில ஒரு என்ன செய்யலாம், 100 வருஷம் பயணம் செஞ்சாலும் சரி அந்த மரத்துடைய நிழல் என்ன செய்யாது, முடியவே முடியாது. அப்ப அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாங்க, ரொம்ப வேகமா செல்லக்கூடிய, இந்த உலகத்துல ரொம்ப வேகமா செல்லக்கூடிய குதிரை. அந்த குதிரையில அந்த குதிரையை ஓட்டுறவன் அது நல்ல உடல், அதற்கு உண்டான உடல் சக்தி வாய்ந்தவன், தகுதி வாய்ந்தவன் அந்த குதிரையை ஓட்டி செல்கிறான். எவ்வளவு வேகமா ஓட்டி செல்ல முடியும் அவ்வளவு வேகமா ஓட்டி சென்றாலும் 100 ஆண்டுகள் சென்று கொண்டே இருந்தாலும் அந்த மரத்துடைய நிழல் செய்யாது, முடியாது அப்படின்னு நபியா சொல்லிட்டு, நீங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்தை படிச்சு பாருங்கன்னு சொல்லி சூரத்துல் வாக்கியாவில் வரக்கூடிய வசனம், வதில்லின் மம்தூத், நீண்டு கொண்டே செல்லக்கூடிய நிழலில் அவர்கள் இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லியிருந்தார். அப்ப அந்த நில்லும் மம்தூத், நீண்டு கொண்டே செல்லக்கூடிய நிழல் என்பது எவ்வளவு பெரிய நிழல். 100 வருடம் ஒரு வேகமாக செல்லக்கூடிய குதிரையில ஒரு சென்றாலும் அதனுடைய நிழல் என்ன செய்யாது, முடியாது. அவ்வளவு பெரிய மரம் சொர்க்கத்தில் இருக்கும் என்று
அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இது புகாரில 4881வது செய்தியாகவும் முஸ்லிம்ல 5056வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டது. இப்ப சொர்க்கத்துல உள்ள அந்த பலன் வந்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணம் ஏற்படுது, தொழுகை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொர்க்கம் அவங்களுக்கு செய்யப்படுது, ரசூலுல்லாஹ் காட்டப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு முன்னாடி போய் ஒரு கொடுக்குற மாதிரி ஒரு செய்யறாங்க. அப்ப சஹாபாக்கள் தொழுகை முடிஞ்சு அல்லாஹ் இருந்ததுலே நீங்க தொழுதுட்டு இருக்கும்போது எதையோ பதிக்கிற மாதிரி நீங்க போனீங்களே, என்ன விஷயம் கேட்கறாங்க. அப்ப நபி அண்ணா சொல்றாங்க, இன்னி உரீத்துல் ஜன்னா, எனக்கு வந்து சொர்க்கம் காட்டப்பட்டது. ஃபதனாவத்து மின்ஹா உன்ஃபுதன், அந்த சொர்க்கத்தில இருந்து ஒரு கொத்து பழத்தை நான் செஞ்சிடலாம் பிடிக்கலாம் நினைச்சேன். ஒரு கொத்து பழம், ஒரு கொத்து பழத்தை நான் பிடிக்கலாம் நினைச்சேன். வலவ் அகத்து, நான் அந்த ஒரு கொத்தை பிடுங்கி இருந்தால் அகல்தும் மின்ஹும் மா பகிய துன்யா, இந்த உலகம் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க அதில் என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சொர்க்கத்திலிருந்து ஒரு கொத்து பழத்தை ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு கொத்து பழத்தை இந்த உலகத்துக்கு வந்துன்னு வச்சுக்கிடுங்க, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்யலாம், அந்த ஒரு கொத்து பழத்துக்கு இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது தீர்ந்தே போகாது. சொர்க்கத்தில் வந்து பழங்கள் என்ன செய்யாது, தீர்ந்தே போகாது. மக்குவாக்கும் வலா மக்குவா, துண்டிக்கப்படவும் செய்யாது, தடுக்கப்படவும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கமாக நபி அண்ணா சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்தை பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவரை நாம் என்ன செய்வோம், நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று கூறி இன்றைய பயானை நிறைவு செய்வோம். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நாம் என்ன செய்வோம், கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் சென்று விடுவோம். கேள்வி கேட்டுவோமா? சரி, இப்போ முதலாவது கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் வந்து ஒரு கோட்டையை பார்த்தார்கள். அந்த கோட்டை யாருக்குரியது? இது வரைக்கும் பரிசு வேண்டாம் கீழே போட்டுருங்க. இர்ஃபான் சொல்லுமா? மாஷா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது. இர்ஃபான் அவர்களுக்கு அந்த பரிசு செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. சரி, சொர்க்கத்தில் உள்ள மண் எப்படிப்பட்டது? சொர்க்கத்து மண் எப்படிப்பட்டது? பரிசு பரிசு வேண்டாம் போட்டுருங்க. இது வரைக்கும் அப்ப நீங்க சொல்லுங்க, முழுமையான பதில் சொல்லுங்க.